ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஐஸ் ஆன் மை ஸ்க்ரீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் குருவாயூர் அம்பல நடையில். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஹீரோ பேர் வினு. அவருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அவர் அப்ராட்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு. அவர் அஞ்சலின்ற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறாரு. ஸோ இது எப்படி மேரேஜ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு இஷ்டமே இல்லாம இருந்திருக்கும். ஏன்னா அவர் லவ் ஃபெயிலியர்ல இருந்திருப்பாரு. பார்வதின்ற ஒரு பொண்ணை அவர் லவ் பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கும். அந்த பொண்ணு விட்டுட்டு ஓடி போயிருப்பா. இவர் ரொம்ப வருஷமா கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரு. பட் ஒரே ஒரு நபர்னால இவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துட்டு இருப்பாரு. யாருன்னு நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் சீன் பார்க்கலாம். நம்ம பையனோட அப்பா கோயிலுக்கு போய் வேண்டுதல் முடிச்சிருப்பாங்க. சோ பையன்கிட்ட போன் பண்ணி இந்த மாதிரி மண்டபம் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொன்னோடனே பையன் என்ன மண்டபம் அப்படின்னு கேட்டோடனே பார்வதி கல்யாண மண்டபம்னு சொன்னோடனே இல்லப்பா அந்த மண்டபம் வேணாம், அவளோட பேரு கேட்டாலே எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அப்பா என்னடா இதெல்லாம் ஒரு இதாடா, அதெல்லாம் நீ நினைச்சிட்டே இருக்காத, விடுடா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இவர் பத்திரிக்கை அடிக்க அவர் தம்பிட்ட ஆனந்தன்ற பேரை போட சொல்லியிருப்பாரு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம பிருத்வி தான். ஆமாங்க, அது பொண்ணோட அண்ணன் தான். அவர்னாலதான் நம்ம ஹீரோ கல்யாணத்துக்கே ஒருத்திருப்பாரு. ஏன்னா இவருக்கு ரொம்ப சிங்க் ஆயிருக்கும், மச்சானுக்கும் இவருக்கும் ரொம்ப சிங்க் ஆயிட்டு இருந்திருக்கும். இந்த படத்துல நம்ம ஹீரோ நம்ம அஞ்சலிய லவ் பண்றாரு இல்லையோ, அவரோட அண்ணன் அப்படி உருகி உருகி பேசுவாரு. ஹீரோயின்ட்ட கூட அந்த மாதிரி பேச மாட்டாரு. ஆனா அவர் அண்ணன்ட்ட அப்படி உருகி உருகி பேசுவாரு. ரெண்டு பேரும் என்னமோ லவ்வர்ஸ் மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருப்பாங்க இந்த படத்துல. சோ அந்த சீன் கட் பண்ணா நம்ம ஆனந்தன் யாருன்னு காட்டுவாங்க. அவர் தாங்க நம்ம பிருத்வி. அவர் ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா ஒருத்தர பயங்கரமா அடிச்சுட்டே இருப்பாரு. வினு போன் கால் வந்தோடனே அவர் அப்படியே சாதுவா மாதிரி அவர்கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிச்சிருவாரு. அவர் பக்கத்துல அடி வாங்கினவருக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா இவர் நம்மள எப்படி அடிச்சுட்டே இருந்தாரு, திடீர்னு இவ்வளவு சந்தோஷமா ஆயிட்டாருன்னு சொல்லி. சோ வினு அப்ப சொல்லுவாரு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. என்னன்னு நம்ம பிருத்வி கேட்கும்போது, இந்த மாதிரி கல்யாண மண்டபம் பார்வதி பேர்ல இருக்கு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, ஒவ்வொரு வாட்டி பத்திரிக்கை கொடுக்கும்போது அவ பேர்ல தான் இருக்கும்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுவாரு. அதுக்கு நம்ம பிருத்வி என்னடா இதெல்லாம் ஒரு மேட்டராடா, இதெல்லாம் நீ சகஜமா எடுத்துக்கோ, அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டே இருக்க கூடாதுடா, அவதான் வேறவனா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டால, 5 வருஷம் நீ அவளுக்காண்டி வேஸ்ட் பண்ணிட்ட, இதெல்லாம் சகஜமா விட்டுறணும்டா, இதுலதான் நீ நிக்கணும் கெத்தா, ஒவ்வொரு வாட்டி அவளுக்கு இது நோஸ் கட் மாதிரி அவளுக்கு ஆகணும், நீ பத்திரிக்கை கொடுக்கும் போது அவ உன்னை மிஸ் பண்ணிட்டான்னு அவ ஃபீல் பண்ற மாதிரி நீ என்னடா, நீ ஏன் ஃபீல் பண்ற அத அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷனா அவர் பேசினோடனே நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிரும். ஆனா நான் கல்யாணத்துக்கு ஊருக்கு வரும்போது நான் பொண்ணை பாக்குறேனோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நான் உங்களை தான் நான் பாக்கணும், உங்களை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்ற மாதிரி நம்ம பிருத்விட்ட அப்படி வழிவாரு நம்ம ஹீரோ. சோ அங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இன்விடேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அவன் ஃப்ரெண்டு தம்பி எல்லாம் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணி ரெடியா இருந்திருக்கும். சோ அவங்க கொடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா பொண்ணோட அம்மா அப்பா அவங்களும் இன்விடேஷன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி எழுதும் போது அவங்க அம்மா பிருத்வியோட ஒய்ஃப் குழந்தை எல்லாம் கூப்பிடணும், அவன் ஒய்ஃப் குழந்தை எல்லாம் தனியா இருப்பாங்க, பிரிஞ்சு வாழ்ந்துட்டே இருப்பான் பிருத்வி, இந்த மாதிரி மருமக இல்லாம நம்ம எப்படி கல்யாணம் பண்றது, வாங்க போய் பத்திரிக்கை வைக்கலாம்னு அவங்க அப்பாட்ட சொல்லும்போது இல்ல நம்ம ஏன் போனோம், அவனே போய் அவன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வரட்டும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிடுவாரு. அந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம அண்ணங்காரன் போன் பண்ணி நம்ம தங்கச்சிட்ட என்ன நீ மாப்பிள்ளைட்ட எல்லாம் பேசுறது இல்லையா, இப்படி எல்லாம் பேசாம இருக்க கூடாது, கால் பண்ணி பேசப்போ, இதை விட உனக்கு வேற வேலை என்ன இருக்குன்னு சத்தம் போட்டுருவாரு. நம்ம பொண்ணும் சரி அண்ணன் சொன்னாருன்னு சொல்லிட்டு நம்ம மாப்பிள்ளைக்கு நைட் கால் பண்ணி பேசுவாங்க. பேசும்போது மாப்பிள்ள நம்ம பொண்ணுகிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் காட்டுறாரோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா எப்ப பார்த்தாலும் அவங்க அண்ணாவை பத்தியே கேட்டுட்டே இருப்பாரு நம்ம மாப்பிள்ள. அப்படியே கொஞ்சம் ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பொண்ணு சொல்லுவா, எங்க அண்ணாவோட ஒய்ஃபும் குழந்தையும் இருந்தா நல்லா இருந்திருக்கும், கல்யாணத்தப்ப அவங்க இல்லாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கேட்பாரு, ஆமா என்ன ஆச்சு, உங்க அண்ணா ஏன் இந்த மாதிரி அவரோட ஒய்ஃபோட சேர்ந்து இல்லாம பிரிஞ்சு இருக்காருன்னு கான்வர்சேஷன்ஸ் போயிட்டே இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் நடுவுல. சோ பொண்ணு என்ன சொல்லுவான்னா, அது அவங்க எங்க அண்ணாட்டையே நீ கேட்டுக்கோன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் காலை கட் பண்ணிடுவாரு. அப்புறம் நம்ம பிருத்வி கால் வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாரு நம்ம ஹீரோ. என்னன்னா எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொன்ன உடனே பிருத்வி நான் குக்கிங் பண்ணிட்டே இருக்கேன்டா, சரிங்கண்ணா வாங்கண்ணா நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க நைட் ஃபுல்லா பேசிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணலான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேர் காலும் என்கேஜா இருக்கும். சரின்னா அவங்களும் கால் பண்ணி அவங்களும் தூங்கிடுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ கேட்பாரு, அவங்க பிருத்வி அண்ணாட்ட கேட்பாரு, என்ன
என்னன்னா நீங்க இந்த மாதிரி அண்ணியா ஏன் இந்த மாதிரி தனியா இருக்காங்க, கூட இது பண்ணிக்கோங்கன்னு சொன்னோடனே இது என்னோட தம்பியோட ரெக்வஸ்ட் மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க, என் கல்யாணத்தப்ப கண்டிப்பா நீங்களும் அண்ணியும் ஆசீர்வாதம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம பிருத்வியும் அவரும் 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிருத்வி வினோட்ட சொல்லுவாரு, நீ அப்ப அந்த பொண்ணை மறந்துடணும், இனிமே உன் டிபி எதுலயும் அவன் ஞாபகம் உனக்கு வரவே கூடாது, இன்னைக்கே நீ அதை அழிச்சிடுற அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வினோ என்ன சொல்லுவாரு, அப்படின்னா இன்னைக்கே நீங்க அண்ணியோட போட்டோவை நீங்க மொபைல்ல வச்சுக்கணும், அவங்கள பத்தி தான் நீங்க நினைக்கணும் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டே இருப்பாங்க அந்த சீன்ல. அங்கேதான் நம்ம டைரக்டர் ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வினு எடுத்த போட்டோவும் பிருத்வி எடுத்த போட்டோவும் பாத்தீங்கன்னா ஒரே பொண்ணு தாங்க, பார்வதி வேற யாரும் இல்ல. இவர் லவ் ஃபெயிலியர் ஆன பொண்ணு நம்ம பிருத்வி மேரேஜ் பண்ணிருப்பாங்க. சோ வினு பார்வதிக்கு அண்ணியா தான் இருந்திருப்பாங்க. அது 2 பேருக்கும் தெரியாத அங்கேதான் டைரக்டர் ட்விஸ்ட் பண்ணிருப்பாரு படத்துல. இந்த சைடு வினு போட்டோ எரிக்கிறதுக்கும் அந்த சைடு நம்ம பிருத்வி போட்டோ எடுத்து மொபைல்ல வச்சுக்கிறதுக்கும் அழகிய லைலா பாட்டை போட்டு அலோகலமா இருக்கும் இந்த சீனே. சோ அந்த சைடு நெக்ஸ்ட் சீன் கட் பண்ண உடனே நம்ம பிருத்வி அவர் ஒய்ஃப்க்கு மெசேஜ் போடுவாரு சாரின்னு. அவங்க எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ 2-3 தடவை காலும் பண்ணி பார்ப்பாரு, அவங்க எடுக்க மாட்டாங்க. சரி ஊர்ல போய் நம்ம பேசிக்கலாம்னு அவர் விட்டுருவாரு. அந்த சைட் பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை கல்யாணத்துக்காண்டி கிளம்பி வரும்போது அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்க இது வேணும் அது வேணும்னு சொன்ன உடனே நம்ம வினு மாப்பிள்ளை ஸோ பிருத்விக்கு நல்ல கிஃப்டா வாங்கி போகணும்னு ஒரு செல்போன் வாங்கிட்டு போயிருவாரு. ஊருக்கு இவர் சீக்கிரமா வந்துருவாரு வினு. பட் நம்ம பிருத்வி வர 12 hours மேல ஆயிரும். ஸோ இவர் ரீச் ஆயிட்டு பிருத்விக்கு போன் பண்ணுவாரு, இந்த மாதிரி என்னன்னா வரலையானே. இல்லடா எனக்கு லேட் ஆயிடுச்சு, 12 hours லேட் ஆயிடுச்சு ட்ரெயின், நான் வரேன், கண்டிப்பா இது மீட் பண்ணலாம்னு சொல்லி 2 பேரும் பேசிடுவாங்க. சோ அந்த சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்க்க போவாங்க. ஹீரோயின்ட்ட இவர் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா பருப்பு சாதம்ன்ற அவரோட நிக் நேம் சொல்லியிருப்பாங்க. சோ ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை போட்டு கலாய்ப்பாங்க, பருப்பு சாதம் சொல்லிட்டு. சோ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, உங்களோட நிக் நேம் பருப்பு சாதமா, உங்களுக்கு அந்த பேர் கூப்பிட்டா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்டுப்பா. நம்ம ஹீரோ இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ நார்மலாவே கூப்பிடு, அப்படியெல்லாம் கூப்பிட வேணாம்னு சொல்லி கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாரு நம்ம ஹீரோ. அந்த சீன் கட் ஆயிட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பிருத்வி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வருவாரு. அங்கேயும் சண்டை போட்டே இருப்பாரு. அவரோட நேச்சரே எல்லார்ட்டையும் சண்டை போடுறதுதான். அவர் ஒய்ஃப் பிரிஞ்சது காரணமே ஒரு மொட்டை கடைதாசி அவர் ஒய்ஃப் பத்தி தப்பா எழுதியிருப்பாங்க. அதை நம்பி அவர் ஒய்ஃப சந்தேகப்பட்டு சண்டை வந்துரும். அதுல அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா ரயில்வே ஸ்டேஷன் கூட்டிட்டு போகும்போதும் சண்டை போட்டே இருப்பாரு. அங்க லக்கேஜ் காண்டி என்ன ஒரு கார் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இன்னொரு காரும் தேவைப்படுதுன்னு அவங்க அம்மா அப்பா இன்னொரு கார் எதுக்குடான்னு கேட்டோன்னே நம்ம போகும்போது பார்வதியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா பிருத்வி எல்லாரும் போய் பார்வதியை கூப்பிட போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கான்வர்சேஷன்லயே இருப்பாரு, பிருத்வியோட போன்லயே இருப்பாரு. ஆனா இந்த மாதிரி எல்லாம் நீங்க போய் பேசுங்க அப்படின்னு நிறைய டயலாக்ஸ் எல்லாம் ஊத்தி விடுவாரு. அங்க நம்ம பிருத்வியும் இவர் என்னென்ன சொல்றாரோ அது எல்லாமே பேசி அங்க எல்லார் மனசையும் மாத்திருவாங்க. பொண்ணோட அப்பாவுக்கு கொஞ்சம் டவுட் வந்துரும், என்ன நம்ம மாப்பிள்ளை இப்படி எல்லாம் பேசுறாரு, ஒருவேளை மண்டேட்ட கலண்டுருச்சோ அப்படின்னு கேட்பாரு பிருத்வி அப்பாட்ட. எனக்கும் தெரியலங்க, எங்க அடிபட்டுச்சுன்னு தெரியல, என் பையனா பேசுறதுன்னு எனக்கும் தெரியலன்னா அங்க ஒரு கான்வர்சேஷனே போயிட்டே இருக்கும். அப்புறம் பொண்ணு வந்தோடனே பொண்ணுகிட்ட சில பல டைலாக் நம்ம வினோ அங்க இருந்து சொல்றதெல்லாம் இவரும் பேசுவாரு. கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு பிருத்வியோட ஒய்ஃப் பார்வதி சரி ஓகேன்னு பிருத்வியோட வந்துருவாங்க. சோ தனியா அவங்க ஒரு வீட்டுக்கு, அதாவது ஹீரோ பிருத்வியோட அம்மா அப்பா வீடு பக்கத்துலயே அவங்களுக்கு ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல போய் 2 பேரும் ஸ்டே பண்ணிடுவாங்க. இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பொண்ணுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் வர்றேன் வீட்டுக்கு, ஒரு சர்ப்ரைஸா வரப்போறேன்னு நம்ம பொண்ணு கேட்பாங்க, ஹீரோயின் கேட்பாங்க, என்ன பார்க்கதான் வர்றீங்களான்னு கேட்டோடனே ஒன்னெல்லாம் பார்க்க வரல, உங்க அண்ணாவை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணு சரி ஓகேன்னு போனை வச்சுட்டு அங்க சீன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிருத்வியும் நம்ம ஹீரோ வினோவும் பாத்துக்க போற சீனை பயங்கரமா மலையாள பாட்டு எல்லாம் போட்டு ஒரே அட்டகாசமா இருக்கும். அந்த சீனை செம்ம காமெடியா எடுத்துட்டு போயிருப்பாங்க. 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம், மாறி மாறி கட்டி பிடிச்சிட்டு தூக்கி இது பண்ணி சுத்துறது. என்ன பொண்ணை பாக்குறது கூட அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாரு, பிருத்வியை பார்க்க அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டுவாரு. சரி 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டே இருப்பாங்க. பிருத்விட்ட நம்ம ஹீரோ கேட்பாரு, என்ன நான் அண்ணிய காணோன்னு கேட்டோடனே, அண்ணி நான் வீட்டுக்கு போயிருக்காடா, என்னமோ சமைக்கிறதுக்கு போயிருக்கா, அந்த வந்துருவா அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது நம்ம பிருத்வி கேட்பாரு, காதல்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ கேரே பண்ண மாட்டாரு, வெரி குட் பாய், இந்த மாதிரிதான் இனிமே லைஃப்ல ஃபெயிலியரே கிடையாது, எல்லாமே உனக்கு சக்சஸ் தான், உனக்கு நல்ல பொண்ணு கிடைச்சிருக்கா, நல்லா வாழணும், உன்னை விட்டுட்டு போன பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பா அப்படி இப்படின்னு அந்த அவரோட ஒய்ஃபை தான் சொல்றாருன்னா அந்த டைம்ல பிருத்விக்கும் தெரியாது. அது
இருக்காது. சோ அவரோட ஒய்ஃப் அவங்க வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிருத்விய பார்க்க வரும்போது மாப்பிள்ளை உட்கார்ந்துருப்பாரு. 2 பேரும் ஆவலா திரும்பி பார்த்தா 2 பேருக்கும் ஒரே ஷாக் ஆயிரும். பொண்ணுக்கும் ஒரே அந்த பிருத்வியோட ஒய்ஃப் பார்வதிக்கும் ஷாக் ஆயிரும், வினுக்கும் ஷாக் ஆயிரும். என்னடா இவதான் பிருத்வியோட ஒய்ஃபா அப்படின்னு வினுக்கும் ஷாக் ஆயிரும். பார்வதிக்கு இவர் தான் மாப்பிள்ளையான்னு ஷாக் ஆயிரும். நம்ம பிருத்விக்கு தெரியாது இவர் தான் வினு வந்து இவரோட ஒய்ஃபை தான் லவ் பண்ணிருக்கான்ற விஷயமே தெரியாது அந்த டைம்ல. சோ நம்ம வினு எப்படியாவது எஸ்கேப் பண்ணிட்டு, இல்ல நான் ஒரு சின்ன வேலை இருக்கு நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு வெளியே போயிடுவாரு. நம்ம பிருத்வி வந்து ஹீரோயின்ட்ட சொல்லுவாரு, நல்ல பையன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு ஏமாத்திட்டு போயிட்டா, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவர் ஒய்ஃப்ட பேசிட்டே இருப்பாரு. சோ அந்த சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ்ட போயிட்டு சண்டை போடுவாரு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த பார்வதி யாருன்னா நம்ம மச்சானோட ஒய்ஃபா தான் இருந்திருப்பாங்கன்னா அந்த விஷயம் எல்லாம் சொல்லுவாரு நம்ம வினோ அவரு. சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து, டேய் நாங்க போய் பார்க்கும்போது அந்த பொண்ணே அங்க இல்லடா, நீ தானடா சேர்த்து வச்ச அந்த ஆனந்தனா ஒய்ஃப, எங்களுக்கு எப்படிடா தெரியும் அதுன்னு சொன்னோடனே இவர் வந்து இல்ல என்னால முடியாது, இந்த கல்யாணம் பண்ணிக்க முடியாது, இன்னும் என் லவ்வரை வந்து நான் அண்ணியா பார்க்க முடியாது, வேணாம், ஆனந்தனா சந்தோஷமா இருக்கட்டும், நான் இந்த கல்யாணத்துல இருந்து விலகிக்கிறேன், எனக்கு வேணான்னு சொல்லி நம்ம ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு. அவன் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இப்ப பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சு, நீ இந்த மாதிரி எல்லாம் சொன்னா எப்படிடா, இல்ல நான் போன் பண்ணி ஆனந்தனாக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு சீன் பாத்தீங்கன்னா நம்ம பிருத்வியும் அவங்க ஒரு ஒய்ஃபும் அவர் கிஃப்ட் பண்ணி இருந்திருப்பாரு. வினோ வந்து ஃபாரின்ல இருந்து புடவை வாங்கி கொடுத்திருந்திருப்பாரு. அந்த புடவை கட்டினோடனே நம்ம பிருத்வி சொல்லுவாரு, இந்த புடவையில நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு மாதிரியா இருப்பாங்க. சரி எதுவும் சொல்லிக்க வேணாம் ஹஸ்பண்ட்னு சொல்லி அவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணுவாரு. கால் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் வேணான்னு சொன்னோடனே நம்ம பிருத்வி என்ன நினைச்சிருவாரு, சரி கல்யாண டைம் அப்ப எல்லா பசங்களுக்கும் வர்ற நடுக்கம் தான் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப கேஷுவலா, இதெல்லாம் இந்த மாதிரி தாண்டா ஆகும், விடுடா இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஹீரோவோட அம்மா அப்பாட்டையும் நம்ம அஞ்சலிட்டையும் சொல்லி வச்சிருவாரு. இந்த மாதிரி இவர் வந்து கல்யாணம் வேணான்னு சொல்லுவாரு, நீங்க அதை வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு சைடு இந்த இவர் வந்து எல்லார்ட்டையும் சொல்ல ட்ரை பண்ணுவாரு. பட் யாரும் கேட்க மாட்டாங்க. ஃபைனலா பத்திரிக்கை கொடுத்து பூஜை எல்லாம் போட்டு மேரேஜ் ரொம்ப க்ளோஸா நெருங்க ஆரம்பிச்சிரும். நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பிளான் பண்ணுவாங்க, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அஞ்சலியோட ரிலேட்டிவ்னு ஒரு பையன் இருந்திருப்பான். அவன் சொன்னா அவன் மூலியமா தான் இந்த வரன் வந்திருக்கும். சோ அவன்கிட்ட போய் பேசலாம், எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலான்னு அவன்கிட்ட போய், நான் இந்த மாதிரி ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டேன், ஊர்ல என்ன ஜெயில போட்டுருவாங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லி அஞ்சலி வீட்டுல போய் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுனோடனே அவன் வந்து, இல்லங்க நான் மாலை போட்டிருக்கேன் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அவன் எஸ்கேப் ஆயிடுவான். சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இவ பிருத்வி இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒய்ஃப் பார்வதி, அவங்க அப்பா ஒரு டாக்டரா இருப்பாரு. சோ அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ வந்து இந்த மாதிரி அவருக்கு குழந்தை பிறக்காத மாதிரி ரிப்போர்ட் ரெடி பண்ணி அவங்க அப்பாட்ட போய் காட்டுவாங்க. அவங்க அப்பாவுக்கு சுத்தமா யாருன்னே புரியாது. இவர் என்னென்னமோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹிண்ட் கொடுப்பாங்க. அவர் வேற யாரோட கேஸ் மாதிரி அவர் அந்த இடத்துல பேசுவாரு. சரி அதுவும் வேஸ்ட் ஆயிரும் அவங்க எஃபெக்ட் போட்டது. கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலிய வந்து காலேஜ் படிக்கும் போது ஒரு ஆள் துரத்தி லவ் பண்ணிருப்பான். அவனும் ஒரு டாக்டர் தான், சைக்காட்டிஸ்ட். அவன்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்பாங்க, நீங்க இந்த மாதிரி அஞ்சலிய லவ் பண்ணீங்கல்ல, அதெல்லாம் அப்ப லவ் பண்ணேன், இப்ப எதுவுமே கிடையாது, அவ மேல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல, அவ எவனாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எனக்கு என்னன்னு சொல்லி அவனும் சொல்லிடுவான். சோ இவங்க போட்ட இதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும், எஃபெக்ட் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். உட்கார்ந்து 3 பேரும் புலம்பிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வினோ ஃப்ரெண்டு ஷேகர்னு ஒருத்தர் இருப்பாரு, வேற யாரும் இல்லைங்க நம்ம யோகி பாபு தான், வினோ காலேஜ் ஃப்ரெண்டு. அவர் மேரேஜ் அப்ப நம்ம வினோ வந்து பால்ல என்னமோ மிளகா பொடி எல்லாம் கலந்து கொடுத்துருந்துருப்பாரு. அன்னைக்கு ஓடி போன பொண்ணு தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்திருக்கவே வந்திருக்காது. அந்த கான்ல வந்து நம்ம ஷேகர் இருந்திருப்பாரு. சரி அவனை வச்சு கல்யாணத்தை நிப்பாட்டலானவனே, இல்ல அவனே உன் மேல கோவமா இருக்கான், அவன் எப்படி உன் கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு சொல்லி அதுவும் பேசிட்டே இருக்கும்போது டிராப் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு கேரக்டர் கொண்டு வருவாங்க, மாயங்குட்டின்னு சொல்லிட்டு, அவரோட கிளாஸ்மேட்னு பேசிட்டே இருப்பாங்க. அவனால மட்டும்தானே நம்ம கல்யாணத்தை நிப்பாட்ட முடியும், அவனை கூப்பிடலாம்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. சோ மாயங்குட்டி வீட்டை போயிட்டு இவங்க இந்த மாதிரி மேரேஜை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு என்னென்னமோ எல்லாம் நோட் பண்ணிக்குவாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்புவாரு. அந்த சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அஞ்சலிட்ட போய் பேசுவாரு, இந்த மாதிரி எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னே நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்ச நேரத்துல அவங்க சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க எங்க அண்ணிய தானே லவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோடனே, உனக்கு எப்படி தெரியும்னே, எங்க அண்ணி தான் சொன்னாங்க, நீங்களும் என் அண்ணியும் கல்யாணத்தை நிறுத்த தான் பாக்குறீங்க, ஆனா என்ன பத்தி யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, நானும் ஒரு பொண்ணு தானே, எனக்கும் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்க ஏன் புரிஞ்சுக்கலன்னே நம்ம வினோக்கு வந்து மனசு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிரும். சரி பொண்ணு இவ்வளவு மெச்சூர்டா இருக்காளே, அவளே தப்பா நினைக்காதப்ப
நம்ம எதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணணும்னு நம்ம வினோ வந்து பொண்ணுட்ட ஓகே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் வீட்டுல போய் சொல்லிடுறேன் அப்படின்னு வினோ வந்து அந்த சைட் சொல்லுவாரு. நம்ம பிருத்விட்ட நம்ம பார்வதி வந்து எப்படியாவது அவங்களும் இன்ஃபார்ம் பண்ணிடணும், வினோவை தான் அவங்க முன்னாள் காதலன் இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க சொல்ல வரும்போது பிருத்வி வந்து இல்ல நீ எதுவுமே என்கிட்ட சொல்லாத, உன்னோட பாஸ்ட பத்தி நான் எதுவுமே கவலைப்பட மாட்டேன், நீ எப்படி இருந்தாலும் நீ என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொன்னோடனே இவங்களும் சரி நம்ம ஹஸ்பண்ட் நம்மள புரிஞ்சுக்கிட்டாருன்னா அவங்களும் அவரை வந்து கட்டி பிடிச்சுக்குவாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு சைட் சந்தோஷமா இருக்க போது ஒரு காலிங் பெல் அடிக்கும். யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மாயங்குட்டி வி வந்து நம்ம பிருத்விட்ட வந்து இந்த மாதிரி டமார்னு போட்டு உடைச்சிருவாரு. உண்மையா என்னன்னா பிருத்விட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி உங்க ஒய்ஃப் பார்வதியை தான் வினோ வந்து லவ் பண்ணாரு, அவரோட முன்னாள் காதலி பார்வதி உங்க ஒய்ஃப் தானோடனே நம்ம பிருத்விக்கு வரும் பாருங்க ஒரு கோவம். அப்பதான் ஒரு க்ளோஸ் அப் ஷாட்டை வச்சு எல்லாரோட ஃபேஸும் அந்த சீன்ல காட்டுவாங்க. செம்ம காமெடியா இருக்கும் அந்த சீனு. சோ பிருத்வி செம்மையா ஒரு அடி கொடுத்துருவாரு. நம்ம மாப்பிள்ளை கொண்டு அந்த புடவை அது இதுன்னு போட்டு செம்மையா அடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த சைடு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாயக்குட்டிய போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ நம்ம பிருத்வி சொல்லுவாரு, அவ்வளவுதான் வினோ நீ வந்து இந்த கல்யாணத்தை மறந்துரு, இனிமே என் தங்கச்சி உனக்கு கிடையாதுன்னு சொன்னோடனே நம்ம வினோ வந்து இல்ல நான் கல்யாணம் பண்ணிட்டா உங்க தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நான் இந்த தப்பான நோக்கத்தோடையும் இது பண்ணல, நான் வந்து உங்க ஒய்ஃபுக்கு புடவை போன் வாங்கி கொடுத்தது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, என் குடும்ப விஷயத்துல நீ இனிமே தலையிட வேணாம், இந்த கல்யாணம் நடக்குதா இல்லையான்னு பாக்கலாம். நம்ம வினோ சொல்லுவாரு, இல்ல நான் கண்டிப்பா உங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணியே தருவேன் அப்படின்னு நம்ம பிருத்விட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுவாரு. நம்ம பிருத்வி சொல்லுவாரு, நான் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, நீ என்ன நினைச்சிருக்க, என்ன மீறி இந்த கல்யாணம் உனக்கு நடந்துருமா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மறிச்சு கட்டிட்டு அவங்க ஒரு சைடு போக ஆரம்பிச்சிருவாங்க முகத்தை காட்டிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு செம்மையா அடி கொடுத்துருப்பாருல, அவர் போய் ஒரு பியூட்டி பார்லர்ல போய் ஃபேஷியல் பண்ணுவாரு. ஏன்னா அந்த காயம் எல்லாம் தெரியக்கூடாது, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச நல்லா இருக்கான்னு சொல்லி ஃபேஷியல் பண்ணிட்டு வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அவரோட ஃப்ரெண்டு வருவாரு. குழந்தை வேலுன்னு ஃபர்ஸ்ட் அவங்க அஞ்சலியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அவர் வந்து நான் இந்த மாதிரி ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், பிரசாதம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், 2 நிமிஷம் நான் உங்களுக்காண்டி வேண்டிக்கிட்டேன், அந்த 2 நிமிஷத்துல 1.5 நிமிஷம் நான் வந்து நீங்க என்ன வேலை எனக்கு கொடுத்தீங்களோ அந்த வேலையை நான் சிறப்பா செஞ்சுட்டேன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுரு, என்னடா செஞ்சுட்டு வந்தோடனே நான் நேர போய் அஞ்சலி அப்பாட்ட போய் உன்னை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லிட்டேன், நீ தானே கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொன்ன, அதனால நான் 4 பிட்ட சேர்த்தே போட்டிருக்கேன், கண்டிப்பா கல்யாணம் நின்னுறனோடனே நம்ம ஹீரோக்கு வரும் பாருங்க கோவம். ஐயோ கல்யாணத்தை ஏன்டா இப்படி இவன் பண்ணா, போய் நிப்பாட்டிடுவான் போலன்னு சொல்லிட்டு இவன் வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அடின்னு அந்த குழந்தை வேலை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அஞ்சலி அவங்க அப்பாட்ட இருந்து போன் வரும், இந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு வந்து வினோட்ட சொல்லுவாரு, நான் உங்ககிட்ட பேசணும், நீ என்ன பாக்கவான்னு சொல்லுவாரு. சரின்னு நம்ம வினோ வந்து போய் பாக்கலான்னு போவாரு. அந்த சீன் கட் பண்ணா நம்ம பிருத்வி வந்து பார்வதி அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணுவாரு. இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து உங்க பொண்ணோட லட்சணம் பாருங்க, இந்த பையனை தானே உங்க பொண்ணு லவ் பண்ணா, எல்லாமே ஏமாத்தி என் தலையில கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என்ன நீ சொல்றேன்னு வினோ போட்டோ பார்த்தவொடனே இந்த பையனா இருன்னு சொல்லி அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்தை நிப்பாடுறதுக்காண்டி ஒரு தப்பான டாக்குமெண்ட் ஒண்ணு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவனுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருந்துருப்பாங்க. சோ அந்த டாக்குமெண்ட் இவன் காட்டுவான், பாரு இவனுக்கு குழந்தையே பிறக்காது, இவனை போய் எப்படி என் பொண்ணு லவ் பண்ணிருப்பா அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு வந்து ரொம்ப குஷியாயிரும் பிருத்விக்கு, அப்பா ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டன்னு சொல்லி அவங்க மாமனாரை கட்டி பிடிச்சு என் வாழ்க்கையிலேயே பண்ண ஒரு நல்ல விஷயம் இதுதான் சொல்லி அங்க இருந்து கை கொடுத்து. சோ அந்த சீன் கட் பண்ணா நம்ம வினோ வந்து அஞ்சலி அவங்க அப்பாவை மீட் பண்ண வருவாரு. அவங்க அப்பா வந்து கத்திய கையில வச்சிருந்தோடனே நம்ம ஹீரோ பயப்படுவாரு, கொஞ்சம் என்னடா பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியாம விழிச்சிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி உனக்கும் குழந்தை வேணுக்கும் ஏதாவது சண்டையா, உங்க 2 பேருக்கும் ஏதாவது சண்டையா, ஏன்னா அவன் உன்னை பத்தி தப்பா என்கிட்ட வந்து சொல்றான், நீ என்னென்னமோ எல்லாம் ஊர்ல ஃபாரின்ல இருக்கும்போது பண்ணிருக்கேன்னு அவன் சொல்றான் அப்படின்னோடனே நம்ம ஹீரோ வந்து என்ன இப்படி எல்லாம் என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கானே நம்மளை பத்தின்னு சொன்னோடனே அந்த சைட்ல இருந்து நம்ம பிருத்வி வந்து அந்த பேப்பர் டாக்டருக்கு கொடுத்த அந்த பேப்பர் எடுத்துட்டு வருவாரு. பாருங்க இவனோட லட்சணம், வினோக்கு வந்து குழந்தையே பிறக்காதானே இருக்கு, குழந்தை பிறக்காது போல, இங்க பாருங்க ரிப்போர்ட்ல அதுதான் போட்டிருக்குனே. உங்க அப்பாவும் பார்த்துட்டு என்ன இது ரிப்போர்ட் இப்படி இருக்குன்னே நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை எடுத்து படிச்சு பார்த்துட்டு இங்க பாருங்க அதுல போன் நம்பர் பாருங்க 8 டிஜிட் தான் இருக்கு, இந்த மாதிரி ஒரு லேபே கிடையாது இந்த ஊர்ல, எல்லாமே தப்பா ஃபேக்கா இருக்கு, மம்மூட்டியோட கார் நம்பர் எல்லாம் கொடுத்துருக்காங்க, சோ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்கன்னே பிருத்வியோட அப்பா வந்து இதெல்லாம் உன்னோட வேலைதான், நீ தான் கல்யாணத்தை நிப்பாட்ட இதெல்லாம் பண்றேன்னு பிருத்விய சத்தம் போட்டு அனுப்பிச்சு
வச்சிருவாரு. அப்புறம் நம்ம ஹீரோட்ட சொல்லுவாரு, அந்த குழந்தை வேலு அனுப்புனது கூட நம்ம பிருத்வியா தான் இருந்திருக்கோம், சரிப்பா பரவாயில்ல நீ போ, இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்லி நம்ம மாப்பிள்ளைய அனுப்பிச்சு வச்சிருவாரு. அந்த சீன் கட் ஆயிட்டு பிருத்வி வீட்டுக்கு வந்து ஒருத்தர் கிளி ஜோசியன்னு சொல்லிட்டு வருவாரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜார்ஜ் தான். நம்ம அஞ்சலியை துரத்தி லவ் பண்ணார் இல்லையா காலேஜ் படிக்கும் போது, அவர் தான் கிளி ஜோசியம் சொல்லிட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வேஷம் போட்டு வருவாரு. ஆனா கூண்டுல கிளியே இருக்காது, இவரா இஷ்டத்துக்கு அள்ளி விடுவாரு. அப்புறம் நம்ம அஞ்சலி அந்த சைடு வரும்போது கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் ஜார்ஜ், இவன் பின்னாடி சுத்தினவன் ஆச்சேனோடனே அவங்க அப்பாக்கும் நம்ம பிருத்விக்கும் செம்மையா கோவம் வந்துரும். பிருத்வி பலார்னு ஒண்ணு கொடுப்பாரு பாருங்க, அங்க இருந்து ஓட்டம் பிடிச்சவர் தான் அவர். பிருத்வி பாத்தீங்கன்னா அவரால் என்னென்ன முடியுமோ எல்லார்ட்டையும் போய் பேசி எப்படியாவது நம்ம இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடணும்னு அவர் ஒரு சைடு ஆளை சேர்ப்பாரு. நம்ம வினோ மாப்பிள்ள பாத்தீங்கன்னா எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துடணும்னு சொல்லிட்டு அவரு கடவுளை கும்பிட்டுட்டு எல்லாரும் கல்யாண மண்டபம் போயிடுவாங்க. நம்ம பிருத்வி வந்து இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. சோ பொண்ணு சைடு டான்ஸ் நடக்கும், பையன் சைடு டான்ஸ் நடக்கும், எல்லாரும் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கி கோயில்ல தான் கல்யாணம் வச்சிருப்பாங்க. சோ அவங்களோட டோக்கன் நம்பர் பாத்தீங்கன்னா 75. அன்னைக்கு நிறைய கல்யாணம் வேற அங்க இருந்திருக்கும். சோ இவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க இவங்க நம்பர் வரணும்னு சொல்லிட்டு, பிருத்வி வர்றதுக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம பிருத்வி பார்வதியை கூட்டிட்டு அங்க வந்துருவாரு. அங்க பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சேகரும் கல்யாணத்தை நிப்பாட்ட வந்திருப்பாரு, ஜார்ஜும் கல்யாணத்தை நிப்பாட்ட வந்திருப்பாரு. சோ ஒரு டீம் கல்யாணத்தை நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம சேகர் வந்து யோகி பாபு என்ன நினைப்பாருன்னா, முன்னாள் காதலி தான் பார்வதி, அவனைதான் இவன் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நம்ம பார்வதியை போய் கடத்திட்டு அவன் வச்சிருவாரு. பிளான் என்னன்னு கேட்டா யார்கிட்டையும் சொல்லாம சஸ்பென்ஸ். நம்ம பிருத்வி நிறைய தடவை பிளான் கேட்கும்போது சஸ்பென்ஸ் தான். கடைசியா வந்து பொண்ண மேடைக்கு ஏறும்போது நம்ம யோகி பாபு வந்து மாப்பிள்ளையோட சட்டையை பிடிச்சிட்டு எங்கடா போறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன், பொண்ணே இல்லையே எப்படிடா கல்யாணம் பண்ண, அதான் பொண்ணு இருக்காளேனோடனே வேற பொண்ணை பார்த்தோன்னே, டேய் நீ பார்வதி தானே லவ் பண்ண, இந்த பொண்ணு யாருடான்னு கேட்டோடனே இல்ல நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப பார்வதினோடனே பார்வதி என் அண்ணி அப்படின்னோடனே அவனுக்கு ஷாக், ஐயோ நான் பார்வதியை போய் கடத்திட்டேனேன்னு பிருத்விக்கு செம்ம கோவம் வந்துடும். நான் உன்ட்ட என்னடா சொன்னேன், எத்தனை வாட்டி நான் கேட்டேன் உன் பிளான் என்னன்னு கேட்டதுக்கு நீ எதுவுமே சொல்லனே பலார்னு இங்க ஒரு அடி கொடுப்பாரு பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாலி வந்து மிஸ் பண்ணிருப்பாங்க வீட்டுல. பொண்ணு பையன் வீட்டுல வந்து அவங்க அப்பா வந்து வினோட்ட கேட்பாரு, தாலி எங்கடா, தாலியா நான் எடுக்கலேன்னு எல்லாரும் கேட்கும்போது அவன் ஃப்ரெண்டு வந்து அது எங்கேயோ இருந்துச்சு நான் தான் எடுத்து வச்சேன் இதுவா பாருங்கன்னு காட்டினவுடனே அங்கதான் தாலி இருந்திருக்கும் அந்த பாக்ஸ்ல. அப்புறம் தாலியை எடுத்த உடனே இங்க டீம் சேகர் அவங்க எல்லாம் தாலியை எடுத்துட்டு தூக்கி போட ஆரம்பிச்சிருவாங்க. தாலியை வச்சு அங்க ஃபுல்லா பயங்கர கலாட்டா நடக்கும். இங்கிட்டு அங்கிட்டு தாலிய பால் மாதிரி தூக்கி போட்டு விளையாண்டே இருப்பாங்க, இவன் கையில கிடைக்க கூடாது அவன் கையில கிடைக்க கூடாதுன்னு. சோ வினோ ஃப்ரெண்ட்ஸும் போய் அவங்களோட சண்டை போட்டே இருப்பாங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம தாலி யோகி பாபு கையில கடிச்சிட்டு அவரை நோக்கி எல்லாரும் ஓடி வரும்போது ட்ரோன் மேல தாலி விழுந்துரும். தாலி விழுந்த உடனே எல்லாரும் ட்ரோனையே பார்த்துட்டே இருப்பாங்க. மேல போட்டோ பிடிக்கிற ட்ரோன் அது பாட்டுக்கு கண்ட்ரோல் இல்லாம இங்கிட்டு அங்கிட்டு சுத்திட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிருத்வி வந்து ரொம்ப போராடுவாரு, தாலி எப்படியாவது எடுத்து கல்யாணம். அப்புறம் பிருத்வி அவங்க அம்மா அப்பா வந்து எதுக்குடா நீ உன் தங்கச்சி வாழ்க்கை இந்த மாதிரி இது பண்ற, அவ விருப்பப்பட்டுதான் கல்யாணம் பண்ணிக்கிறானே. இல்லப்பா உங்களுக்கு தெரியாது, அது என்ன பிரச்சனை தெரியாது, எல்லாமே எங்களுக்கு தெரியும்டா, உன்னோட ஒய்ஃப் பார்வதி தான் அவன் வினோ லவ் பண்ணான், இந்த விஷயம் எங்களுக்கு எல்லாம் எப்பயோ தெரியும், இவர் பொண்ணு பார்க்க நாங்க போகும்போதே அவங்க விஷயத்த சொல்லிட்டாரு அவரு அப்படின்னோடனே பிருத்விக்கு ஷாக் ஆயிரும். அப்ப எனக்கு தான் தெரியாது, உனக்கு தான் நாங்க சொல்லல, ஏன்னா நீ வந்து மனதளவுல அது ரொம்ப எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி நாங்க சொல்லல அப்படின்னோடனே பிருத்விக்கு வந்து கொஞ்சம் மனசு வந்து இருக்கிற பாரம் எல்லாம் கம்மியான மாதிரி ஆயிரும். அப்பதான் நம்ம பார்வதியோட அப்பா வந்து காட்டுவாரு, 2 மாமா வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க அந்த ட்ரோனை பார்த்து. பிருத்விட்ட சொல்லுவாரு, உனக்கு அந்த மொட்டை கடுதாசி உன்னோட பிரச்சனை எல்லாம் யார் மூலியமா வந்துச்சுன்னு நீ கண்டுபிடிச்சியா, அங்க பாரு ட்ரோன்ல தாலி தொங்குறது 2 பேர் சிரிச்சுட்டே இருக்காங்க பாத்தியா, அவங்கதான் இந்த கல்யாணத்தை எல்லாம் நிப்பாட்டணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு, உங்க அப்பா குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க அப்படின்னோடனே நம்ம பிருத்வி கண்டுபிடிச்சு அவங்க 2 மாமாங்களையும் அடிக்க போயிருவாரு. சோ இந்த சைட் பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஒரே இடத்துலயே ஆடிட்டே இருக்கும் தாலியோட. எல்லாரும் கும்பலா ஏறி அந்த தாலியை எடுக்கணும்னு பாப்பாங்க. அந்த டைம்ல நம்ம பிருத்வி சூப்பரா ஒரு ஃபைட் பண்ணுவாரு. ஃபைட் பண்ணி இருக்கிற ஆளுங்க இங்கிட்ட அங்கிட்டு விழுந்து கடைசியா அந்த ட்ரோன் வந்து நம்ம மாப்பிள்ளை பக்கத்துலயே போயிரும். மாப்பிள்ளை பக்கத்துல போனோடனே நம்ம பிருத்வி வந்து கத்துவார், வினோ தாலியை எடுத்து தங்கச்சி கழுத்துல கட்டுனோடனே நம்ம வினோக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. அப்பா என்னோட ஆனந்தனா, பழைய ஆனந்தனா எனக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு மாதிரி வினோக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஓகேனான்னு சொல்லிட்டு தாலியை எடுத்த உடனே நம்ம பிருத்வி வந்து கை காட்டுவாரு, தாலியை கட்டு நான் இருக்கேன் அப்படின்னோடனே நம்ம வினோ ரொம்ப சந்தோஷம்
சந்தோஷமா தாலியா அங்க கட்டிடுவாரு. கல்யாணத்துல எல்லாரும் கலாட்டாவா தான் இருக்கும். இங்க கல்யாணமே பெரிய கலாட்டாவா முடிஞ்சிருக்கும். படம் ரொம்ப ஃபன்னியா இருந்திருக்கும். ஃபைனலா கல்யாணம் முடிஞ்சு லாஸ்ட் பாத்தீங்கன்னா கடவுளே இந்த கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி சீனா முடிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.